நான் நேசிக்கிறேன் என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறணும். நாம் பின்னாடி பெரிய ரிச் ஆகணும். நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஆம்பிஷன் வச்சுருப்பீங்க. நான் இந்த மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க உங்கள் லைஃப் ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு, ஒரு சுமாராக போயிட்டுருக்குன்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இப்போ இருக்கிறத விட உங்கள் லைஃப் பெட்டராகும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் தேடி போகலாம். இந்த சில விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களோட மைண்டு கரெக்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வரனே கூட சொல்லலாம். சரி, இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறணும் அப்படின்னு ஒரு சில பேர் தான் நினைப்பாங்க. நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் பார்த்தோன்னா சாதாரண வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னே கூட சொல்லலாம். ஒரு ஆர்டினரி வேலைக்கு போகிறது. ஆனால் யாராச்சும் ஒருத்தர் தான் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே கூட சொல்லலாம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறது. எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:30லேருந்து 5:30க்குள்ளே. இந்த 3:30லேருந்து 5:30க்குள்ளே ஏஞ்சி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பாதி பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் ஹேபிட் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்குன்னே கூட சொல்லலாம். பில்கேட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் சுந்தர் பிச்சை வரைக்கும் எல்லாருமே சரி, பெரிய ஆக்டர் டாம் க்ரூஸ் இவங்க எல்லாமே பல செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக ஏஞ்சவங்க தான். சரி, ஏஞ்சி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் மெடிடேஷன் இல்லை நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பெரிய டான்ஸர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதிகாலையில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களோட டான்ஸ் ப்ராக்டிஸ் நீங்களே ஸ்டெப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணலாம். அப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். எல்லாருமே அமைதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இமேஜின் பண்ணலாம். நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், நான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், என்கிட்ட எல்லாருமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களோட பிரெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்யூ பவர் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கேற்ற லெவலுக்கு உங்களை கொண்டு போகணே கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு மார்னிங்கில் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிற பழக்க வைங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு 7 மணிக்கு ஏஞ்சிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக எல்லாரை விட நான் தனித்துவமாக இருக்கணும், நான் மற்றவனை மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சாதாரண மனிதனாக இருக்கக்கூடாது, நான் பெரிய செலிப்ரிட்டியாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிற பழக்க வைங்க. 3:30லேருந்து 5:30க்குள்ளே ஏஞ்சி இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கணும். எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இல்லை நான் இந்த மாதிரி ஒரு ஆக போகிறேன், நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆக போகிறேன், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னே கூட வச்சிங்களேன். உடனே அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ உங்கள் மைண்டில் ரெண்டாம் பட்சமாக இருக்கக்கூடாது. இது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஒருவேளை நம்ம இதில் தோற்றுருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி தோற்றுருவோம் அந்த மைண்ட் செட்டோடு இருக்காமல் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு எப்போவுமே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவோடு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணே கூட சொல்லலாம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட வெற்றிக்கான பாதையை நீங்கள் தான் உருவாக்கணுன்னே கூட சொல்லலாம். உங்கள் வெற்றிக்கான பாதையை நீங்கள் தான் உருவாக்கணும். இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்டயாச்சும் போய் நான் இந்த மாதிரி ஆக போகிறேன், நான் இந்த துறையில் சேர போகிறேன், நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா, அதெல்லாம் அவனால் தான் முடியும், அதெல்லாம் வேணாம், இருக்கிற வேலையை பாடுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே கூட. அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் தான் உங்கள் ப்ராசஸில் இறங்கணும். அடுத்தவன் யாரும் உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை கூட்டிகிட்டு போய் விட போகிறதில்ல, அவன் உங்களை கூட்டிகிட்டு போய் விட போகிறதில்ல. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்க. அதனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் தோக்கும்போது யாரும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஜெயிக்கும்போது உங்களை எல்லோரும் பார்ப்பாங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எல்லோரும் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா பொறாமை கொண்ட முகத்தோடு பார்ப்பாங்களே கூட. மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க. இப்பயாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்கள் வெற்றிக்கான பாதையை நீங்கள் தான் உருவாக்கணும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக படிக்கணும். அப்படின்றது படிக்கணும் தான். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா புக்ஸு நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறீங்க அப்படின்றது அதுக்குண்டான துறையை சேர்ந்த புக்ஸ்லாம் படிக்கலாம். ஆனால் படிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
பல மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, பல மனிதர்கள வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வந்து சந்திக்க போறீங்க. ஒவ்வொருத்தரோட எண்ணத்த வந்து நீங்க படிக்கணும். ஒவ்வொருத்தரோட எண்ணம், ஒவ்வொருத்தரோட மனச வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இவன் வந்து இப்ப நீங்க நல்லா படிச்சா மட்டும் ஒருத்தன்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது தெரியுமா? நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, பல மனுஷங்கள வந்து நீங்க சமாளிக்க வேண்டியது இருக்கும். உங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து பிரஷர் பண்ணுவாங்க. நீ வேஸ்ட்டு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க முன்னுக்கு வரணும்னா, ஒருத்தவங்களோட மனச வந்து புரிஞ்சு படிச்சா தான், நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதிகமா பணம் சம்பாரிக்க முடியும். ஸோ, உங்க வாழ்க்கையோட வெற்றிக்கு, உங்க வெற்றிக்கான பாதைக்கு தடையா இருக்கிறது, இன் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, அங்க இருக்கிற மனிதர்கள் தான். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள படிச்சு, நீங்க எப்படி வந்து முன்னேறணும் அப்படின்றத வந்து பாருங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அதிகமா வந்து பார்த்தோன்னா, எனக்கு இந்த கவலை இருக்கு, இதுல நிறைய டென்ஷனா இருக்கு. ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா யோசிச்சு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க சும்மா யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க எந்த வாழ்க்கையில வந்து நீங்க இருக்கணும், எந்த வேலைய நீங்க செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்களோ, அந்த வேலை சரியா நடக்காது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிக்காம, உங்களோட ஒரே மைண்ட் செட் உங்களோட கோல்ல மட்டுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது போதும். அடுத்த ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புன்னே கூட சொல்லலாம். அதாவது, நீங்க உங்களோட பிரச்சனைகள், உங்க லைஃப்ல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அத ஒரு டைரியில வந்து எழுதி வைங்க. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த பிரச்சனைலாம் எழுதிட்டு, இதெல்லாம் வந்து நல்லபடியா நடக்கும் அப்படின்னு, இத்தன வருஷத்துக்குள்ள ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நல்லபடியா நான் மாத்திடுவேன். நான் இந்த லெவலுக்கு வந்துருவேன். எனக்கு வந்து நெறைய பண கஷ்டம் இருக்கு. என்கிட்ட வீடு இல்ல அப்படின்னு, இதெல்லாம் நீங்க எந்த பிரச்சனைலாம் எழுதி வச்சீங்களோ, அதெல்லாம் ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துக்குள்ள எல்லாமே நல்லபடியா நடந்துரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவோட எழுதி வச்சு, அத தினமும் காலையில ஏஞ்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டே வாங்க. இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி, நிச்சயம் இத நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்ப இருக்கிறத விட ஒரு பெட்டரான ஒரு ஸ்டெப்புக்கு நீங்க போலாம்னே கூட சொல்லலாம். ஸோ நிச்சயம் இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது நல்ல உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட்ட வந்து குடுக்கும். இந்த மாரி பல விஷயங்கள இன்ட்ரெஸ்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்மளுக்கு ஆதரவு குடுங்க. நன்றி.